ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ கிளிக் பண்ணி என் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினச்சவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. வை ஃபார் யூ கேன் மேக் யுவர் ஓன் ஜங்கிள். ஸோ என்னோட பேபி ஆருஷ்க்கு ஜங்கிள் தீமில் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம் ஃபார் இஸ் ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ அதோட பிடிஎஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், என்னென்னலாம் மைன்யூட்டாக கிராஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் போர்டு, அப்புறம் டைரக்ஷன் ஹோல்டர், அதுக்கப்புறமா நாங்களே பெயிண்ட் பண்ண பெயிண்டிங்ஸ், சின்ன சின்ன கார்ட்போர்ட்ஸில் குட்டி குட்டியாக இன்னோவேட்டிவாக நாங்கள் பண்ண விஷயங்கள், அது எல்லாமே இந்த வீடியோவில் பிடிஎஸ்ஸாக ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜெயிண்ட் வீலில் ஃபோட்டோ ஸ்டாண்டு, ஸோ ஐஸ்டிக் வச்சு அது பண்ணியிருந்தோம், அது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ டேபிளை வந்துட்டு எப்படி என்ஹான்ஸ்டாக காமிக்கிறது, அதுக்கப்புறம் இருக்கிற விஷயங்கள் வச்சு அதை எப்படி என்ஹான்ஸ்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு ஐடியாவாக ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டு செலிப்ரேஷன் ரொம்ப ஹாப்பியாக போச்சு. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினச்ச எல்லா விஷயங்களுமே எல்லாருமே நோட்டீஸ் பண்ணி ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷலி எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அப்படியே எக்ஸிபிஷன் வந்து பார்க்குற மாதிரி எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பின்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு நாங்கள் எல்லாமே இன்ஸ்பயர் பண்ணி தான் பண்ணியிருந்தோம். ஸோ பின்ட்ரெஸ்ட் தீம்டு பர்த்டே செலிப்ரேஷன் தான் இதுவுமே கூட. பட் பேக் ஆஃப் த செலிப்ரேஷன் நாங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். நானும் என்னோடய 2 தங்கச்சிங்களும் மட்டும்தான் இது பண்ணோம். ஸோ அவ்வளோ க்ரியேட்டிவிட்டி, அவ்வளோ இன்னோவேஷன். அண்ட் இந்த ஜெயிண்ட் வீலில் அவ்வளோ மிஸ்டேக்ஸ். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபெவிகால் போட்டு சுத்தாத மாதிரியே நான் வந்து ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் அகெயின் அது எல்லாத்தையும் பிச்சுட்டு இது இப்படி நிற்க வச்சு காய வைக்கிறதுல அவ்வளோ ஸ்ட்ரகிள் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். அண்ட் இந்த ஒரு விஷயம் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. லைக் டைரக்ஷன் ஹோல்டர் மாதிரி, லைக் ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தோம் நாங்கள். நீங்கள் உங்களோட பேபிஸ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்துட்டு ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இல்லை, வேறு நிறைய தீம்ஸ் இருக்குது. பின்ட்ரெஸ்ட்லேயே இருக்கட்டும், இல்லை இன்டர்நெட்லேயே சர்ஃப் பண்ணி நீங்கள் பார்த்தா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான தீம்ஸ் எல்லாமே அவைலபிள். இதை நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணி இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் பர்த்டேக்கு நாள் 3 o'clock ஆஃப்டர்நூன் வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி. பட் 15 டேஸாக நாங்கள் போட்ட பிளான்லாம் வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. பட் 3 o'clock வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. அதுக்கப்புறம் ஒன்றா திங்ஸ் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சி இது இப்படி தான் நிற்கும், இது இப்படி தான் நிற்க வைக்கணும், இது இப்படி தான் தைக்கணும், லைக் கிளாத்து பேக்ட்ராப் கிளாத் இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கும் அதுக்கப்புறமா ஐடியா கிடச்சி அதுக்கப்புறமா ஓடி போய் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த போர்டில் வந்துட்டு அவனோட ஃபர்ஸ்ட் விஷயங்கள் எல்லாமே நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், நியூ இயர் செலிப்ரேஷன், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சிரித்த ஃபோட்டோ, ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்டாரண்ட் போன ஃபோட்டோ, ஃபர்ஸ்ட் குலதெய்வ கோயில், ஃபர்ஸ்ட் கோவில், அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் அவன் வந்து ஃபார்ம் விசிட் பண்ணது, ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஷூட், எல்லா ஃபர்ஸ்ட்டுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ணியிருந்தேன். எல்லா ஃபர்ஸ்ட்டையுமே நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மில்க் எடுத்துக்கிட்டது, ஃபர்ஸ்ட் சன்செட் ஃபோட்டோ, அந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணி அதை வந்துட்டு குட்டி ஃபோட்டோஸாக எடுத்து டபுள் சைட் செல்லோ டேப் போட்டு ஸ்டிக் பண்ணி அது ஒரு போர்டு மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபாரஸ்ட் டச் இருக்கிற மாதிரி அதில் வந்து சில க்ரீப்பர்ஸ்லாம் மட்டும் ஆட் பண்ணி எல்லாம் வந்திருந்த கெஸ்ட் எல்லோரும் இந்த ஒரு போர்டுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இதுக்கெல்லாம் அவ்வளோ டெக்கரேட்டிவ் ஐடியாஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட கிடையாது. லைக் சிம்பிளாக மார்க்கர் அண்ட் பேப்பரில் தான் நான் இந்த ஹெட்டிங் போட்டு எழுதினேன். அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் ஆல்ரெடி வீட்டில் வச்சுருந்த போர்டில் இதெல்லாம் ஸ்டிக் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு ஆன் ஸ்பாட் ஐடியா தான். ஸோ ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஃபோட்டோஸ் பிரிண்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்துட்டு இது ஏன் போர்ட்ஸில் வந்து அசெம்பிள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் டே ஆஃப் த பர்த்டே தான் எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அதனால அதையும் அது மாதிரி பண்ணிட்டோம். அண்ட் இந்த ஜெயிண்ட் வீல் அட் லாஸ்ட் வந்து அதோட கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சு அது சுற்றுற மாதிரி கண்டுபிடிச்சி வச்சாச்சு. ஆக்சுவலி இது ஒரு சிம்பிள் வீடியோவாக நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியும். பட் ஸ்டில் அதை வந்து நிற்க வைக்கிறதுக்கு வந்து நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அண்ட் பேக்ட்ராப்க்கு வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, லைக் ஷைனியான கிளாத் வந்து வச்சு கவர் பண்ணிடலாம். பட் அதுக்கான ஃப்ரேம் வந்து நாங்கள் ஃப்ளெக்ஸ் ஃப்ரேம் தான் எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணோம். அது வந்துட்டு ரொம்ப வேவியாக இருந்துச்சு அந்த கிளாத்து. அதனால் ஃப்ளெக்ஸ் இருக்கும்போதே, லைக் அந்த பேனர் இருக்கும்போதே வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் போட்டு பேனரோடு சேர்த்து வச்சு தச்சுட்டோம்.
ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். இதெல்லாம் ஹேண்ட் பெயிண்டட் எல்லாமே. கார்ட்போர்ட், நார்மல் கார்ட்போர்ட் கடையில் போய் வாங்கி, லைக் மளிகை கடையிலேருந்து வாங்கி அதில் வந்துட்டு பெயிண்ட் வச்சு, அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு நாங்களே பெயிண்ட் பண்ணோம். அண்ட் நேம் வந்துட்டு இந்த மாதிரி தெர்மோகோலில் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் வச்சு கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. லைக் சிம்பிள் ஹோம்மேட், லைக் எல்லாமே ஹேண்ட்மேட் தான், பட் ஸ்டில் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. லைக் ஃபோட்டோஸில் கூட இட்ஸ் நாட் பேயிங் தட் மச் ஜஸ்டிஸ், பட் ஸ்டில் நாங்கள் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். பிரைட்டாக இருந்துச்சு, இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்துட்டு நாள் நைட்டு வந்து எல்லாத்தையும் ட்ரையல் அண்ட் எரர் அப்போ தான் நாங்கள் பண்ணி டென்ஷன் ஆகி நாங்கள் எங்கள் 3 பேருக்குள்ளே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம வந்துட்டு எது ஃபிக்ஸ் ஆகலைனாலும் நம்ம வந்துட்டு 3 பேரும் சண்டை மட்டும் போட்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மெயின் டைம் நாங்கள் ரிட்டன் கிஃப்ட்டுமே பேக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதையுமே நான் தனி வீடியோவாக போட்டிருந்தேன். ரொம்ப எல்லாருமே வந்து அது ரொம்ப பிடிச்சி பார்த்துருந்தீங்க. அது ரொம்ப ஹையஸ்ட் வியூஸ் போன வீடியோ. ஸோ ரிட்டன் கிஃப்ட்டும் பேக் பண்ணோம். அண்ட் இந்த டேபிள் தான் வந்து ஹைலைட். டேபிள் தெரியக்கூடாதுன்னு சொல்லி டென் மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணி வச்சுருந்தோம். இது எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. வந்திருந்த எல்லாருமே வந்துட்டு இது நார்மல் டேபிள் தானா, அதை நீங்கள் இவ்வளோ ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கீங்க, உள்ளே வந்துட்டு ஒரு டைகர் டாய் கூட வச்சுருந்தோம். அண்ட் அட்லாஸ்ட் இந்த மாதிரி க்ரீப்பர்ஸ் வந்துட்டு எல்லா சீலிங்கில் வந்துட்டு, அதாவது சீலிங் ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் தொங்குற மாதிரி க்ரீப்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். ரொம்ப ஜாஸ்தியும் ஆட் பண்ணல, ரொம்ப கம்மியாகவும் ஆட் பண்ணலை. அண்ட் அங்கங்கே வந்துட்டு இந்த மாதிரி கார்ட்போர்ட்ஸில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ தட் அந்த ஃபாரஸ்ட் வைப் கிடைக்கும்னு சொல்லி. அண்ட் இந்த ஃப்ரேம் வந்து வெரி லாஸ்ட் மூமெண்ட்டில் பண்ணோம். ஃப்ரேம் பயங்கர ஹிட். எல்லாருமே இது வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க, யூஸும் பண்ணாங்க. ஸோ ஃபைனலி இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.